ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கிரிக்கெட் ஃபியூஷன் V2 வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நிறைய அனிமேஷன்ஸ்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரியல் கிரிக்கெட் 21 சொல்லலாம். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். ஸோ கிரிக்கெட் ஃபியூஷன் V2ன்றதும் ஒரு பேட்ச் தான். ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அது நீங்கள் தொட்டு உள்ளே போனீங்கன்னா ஃபைல் மைட் பி ஹார்ம்ஃபுல் அந்த மாதிரி வரும். ஆனால் நீங்கள் அது ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் எனிவே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். நான் வந்து இந்த சிம்பிள் ப்ராசஸாக கொடுத்துருக்கேன் கைஸ். இன்னொரு லிங்க், இது வந்து ஒரிஜினல் லிங்க் கிடையாது. நான் டவுன்லோட் பண்ணி நான் ரெடி பண்ண லிங்க் இது வந்து. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு கொடுத்து டவுன்லோட் எனிவே கொடுத்துருங்க, டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த கேம் சேஞ்சர் ஃபைலுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ரியல் கிரிக்கெட் 20 டவுன்லோட் பண்ணிட்டு ZRCverக்குள்ளே போயிட்டு ஆண்ட்ராய்டு OBBக்குள்ளே போயிட்டு ரியல் கிரிக்கெட் 20க்குள்ளே போயிட்டு அந்த OBBலாம் எரேஸ் பண்ணிட்டு இப்போ நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை எடுத்து கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதே கேம் சேஞ்சர் ஃபைலுக்கு என்ன பண்ணீங்களோ அதே ப்ராசஸ் தான் இது. ஸோ நீங்கள் அதே மாதிரி இந்த இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த ஃபைலை காப்பி பண்ணிட்டு அந்த RC20ல் இருக்க மற்றதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு இதை ஆட் பண்ணிங்கனாலே போதும், அவ்வளோதான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.